ஆளுநர் மாளிகையில் நிலவும் அதிருப்தி. துணை குடியரசுத் தலைவரின் வருகையை புறக்கணித்தாரா முதலமைச்சர் விஜய்? சபரீசனின் தலையீட்டால் கொந்தளிக்கும் சீனியர்கள். 2 தொகுதி திட்டத்தால் திமுகவில் வெடிக்கும் மெகா புயல். திருமாவளவன் மாநாட்டிற்கு நிதியளித்த திமுக மாஜிக்கள். உளுந்தூர்பேட்டை எழுச்சியின் பின்னணியில் உள்ள ரகசியம். வயது வரம்பு 70 மற்றும் 40. பொறுப்புகள் பறிக்கப்பட்டால் அதிரடி முடிவுக்கு தயாராகும் திமுக தலைவர்கள். இந்த அனைத்து ரகசியங்களையும் தான் இன்னைக்கு நம்ம மிஸ்டர் நிறையால பார்க்க போறோம். வணக்கம், இது INT வயர். கடந்த ஆகஸ்ட் 16ஆம் தேதி இந்திய நாட்டின் துணை குடியரசுத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் அவர்கள் சென்னை மண்ணுக்கு வருகை தந்தார். திருவாரூர், தஞ்சாவூர்னு டெல்டா பக்கமாக நடைபெறவிருந்த அந்த அரசு சார்ந்த முக்கிய நிகழ்வுகளை பங்கேற்கிறதுக்காக வருகை தந்த அவர் அன்னைக்கு நைட்டு ஆளுநர் மாளிகையில் தான் தங்கியிருந்தார். பொதுவாகவே சுதந்திர தினம்னாலே ஆளுநர் மாளிகையில் ஒரு கிராண்டாக தேநீர் விருந்து ஒன்று உபசரிக்கப்படுறது வழக்கம். ஆனால் இந்த முறை ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அல்ரேக்கர் கேரளாவுக்கு கூடுதல் பொறுப்பில் இருக்கிறதுனால எனக்கு தலைக்கு மேலே வேலை இருக்குது, டீயாவது காஃபியாவது ஆளை விடுங்கப்பா சாமி அப்படின்னு டக்குன்னு கேரளாவுக்கு பறந்துட்டார். அதனால சுதந்திர தின தேநீர் விருந்து அன்னைக்கு நடக்கலை. ஆனால் மறுநாள் துணை குடியரசுத் தலைவர் சென்னைக்கு வந்ததும் அவரை வரவேற்று அவர் அசத்துற வகையில் ஆளுநர் மாளிகையில் ஒரு ராஜபோக ஸ்பெஷல் விருந்துக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தார் ஆளுநர். இந்த விருந்துக்கு நம்ம முதலமைச்சர் விஜய், எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதினு கோட்டை வட்டாரத்தோட அத்தனை VIP தலைகளுக்கும் மாநில நிர்வாக ரீதியான அதிகாரப்பூர்வ அழைப்புதல் பறந்திருக்கு. ஆனால் இதில் நடந்த சுவாரஸ்யமான மேட்ரு என்னன்னா, இந்த விருந்தில் நம்ம முதலமைச்சர் விஜய் ஆஜராகவே இல்லை. அவருக்கு பதிலாக சபாநாயகர் JCT பிரபாகர் தான் ஆளுநர் மாளிகைக்கு போய் கடமைக்கு அந்த நிகழ்வில் தலையை காட்டிட்டு வந்திருக்கார். அது மட்டும் இல்லை, சென்னை விமான நிலையத்திற்கு வருகை தந்த துணை குடியரசுத் தலைவரை ஆளுநர் நேரில் போய் கம்பீரமாக வரவேற்றப்போ கூட நம்ம CM விஜய் எட்டி கூட பார்க்கல. அரசு சார்பில் அமைச்சர் ராஜ்மோகனை தான் சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்காக அனுப்பி வச்சிருக்காரு. ஒருவேளை நான் வந்தால் கூட்ட நெரிசல்லாம் அதிகமாகிடும் அப்படின்னு நினச்சிட்டாரா என்னவோ. இந்த அடுத்தடுத்த நகர்வுகளால் ஆளுநருக்கு முதலமைச்சர் மேலே ஒரு செம்ம கடுப்பும் உள்ளுக்குள்ளே பயங்கர அதிருப்தியும் கிளம்பி இருக்குன்னு ஆளுநர் மாளிகை வட்டாரத்தில் இப்போ பயங்கரமாக பேசிக்கிறாங்க. இந்திய நாட்டோட உயரிய அரசியல் சாசன பொறுப்பில் உள்ள தலைவர்கள் நம்மளோட மாநிலத்துக்கு வருகை தர்றப்போ ஒரு மாநிலத்தோட முதலமைச்சராக இருக்கிறவர் அவரை நேரில் போய் வரவேற்கிறதுல என்ன குறைஞ்சிட போகுது? எதற்காக இந்த தொடர் தவிர்ப்பு அப்படின்னு முதலமைச்சர் மையமாக வச்சு இப்போ ஆளுநர் மாளிகையில் புயல் வீசாத குறைய காரசாரமான விவாதமே ஓடிட்டு இருக்கான். ஒரு பக்கம் ஆளுநர் மாளிகையில் இப்படி ஒரு விவாதம் அனல் பறந்துட்டு இருக்கு அப்படின்னா, இன்னொரு பக்கம் அறிவாலயத்தில் ஸ்டாலின் நடத்தின அந்த ரகசிய ஆலோசனையில் மாப்பிள்ளை சபரீசன் கலந்துகிட்ட செய்தி லீக் ஆகி சீனியர் தலைவர்கள் எல்லாம் கொதிநிலைக்கு கொண்டு போயிருக்கான். திமுகக்குள்ள வெடிக்க போற அந்த பெரிய பொலிட்டிக்கல் ஆட்டம் என்ன அப்படிங்கிறத வீடியோட கடைசியில் சொல்றேன். அதுக்கு முன்னாடி உளுந்தூர்பேட்டையில் திரும்ப பிறந்தநாள் மெகா மாநாட்டுக்கு பின்னாடி நடந்த ஒரு ரகசியம் ஒன்று இருக்கு, அதை முதல்ல சொல்லிடுறேன். விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களோட பிறந்த நாளை முன்னிட்டு தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு சும்மா களமெல்லாம் அதிர்ற வகையில் ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்து முடிஞ்சிருக்கு. இதில் மேடை ஏறி பேசின திருமாவளவன் அவர்கள் விடுதலை சிறுத்தைகளும் தமிழக வெற்றிக் கழகமும் தோளோடு தோள் நின்று தொடர்ந்து இணைந்து பயணிக்கும் அப்படின்னு ரொம்பவே அழுத்தமாக பேசி மொத்த பேருக்குமே ஒரு ஷாக்கு கொடுத்து சும்மா அதிர வச்சார். ஆனால் திரும்ப இப்படி ஸ்ட்ராங்காக பேசினாலும் இந்த மாநாடு இவ்வளவு கிராண்டாக நடக்கிறதுக்கு முக்கியமான சில நபர்கள் இருக்காங்களாம். வட மாவட்டங்களை சேர்ந்த பல முன்னாள் திமுக அமைச்சர்களும் மாஜி மாவட்ட செயலாளர்களும் தயங்காமல் கை நிறைய விடுதலை சிறுத்தைகளுக்கு நிதி உதவி செஞ்சுருக்காங்களாம். என்னதான் திமுக கூட்டணியை விட்டு VCK வெளியே ஓடி போயிருந்தாலும் அரசியல் அதெல்லாம் சாதாரணப்பா. எந்த நேரத்தில் எது வேணாலும் எப்படி வேணாலும் நடக்கலாம், எதுக்கும் ஒரு சேஃப்டிக்கு ஒரு இன்சூரன்ஸை போட்டு வைப்போமே அப்படிங்கிற மாதிரி கச்சிதமாக கணக்கு போட்டு திருமாவோட பிறந்தநாள் மாநாட்டுக்கு திமுக மாஜிக்கள் அந்த ஃபண்டை வாரி வழங்கி அள்ளி கொடுத்துருக்காங்க அப்படின்னு வடமாவட்ட திமுக மேலிட வட்டாரங்களே அதிகாரப்பூர்வமாக சொல்கிறாங்க.
சரி, இப்போ அந்த அறிவாலய மேட்டருக்கு வருவோம். திமுகவில் கூடிய சீக்கிரமே பெரிய தலையாய அதிரடி மாற்றங்கள் அரங்கேற போகிறதா தகவல்கள் கசிஞ்சு புகஞ்சிட்டே இருக்கு. மாவட்ட செயலாளர்களுக்கு இந்த வயது வரம்பு 70 அப்படிங்கிற அந்த கிளை செயலாளர்களுக்கு வயது வரம்பு அந்த 40 அப்படிங்கிறது வரையறுக்கப்பட்டுள்ளதா நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பதிவிலேயே சொல்லியிருந்தோம். இந்த ஆப்ரேஷன் ரூல்ஸ் படி பார்த்தா பல சீனியர் மாவட்ட செயலாளர்களோட அந்த நாற்காலி பறிபோகிறது 100% கன்ஃபார்ம் ஆயிடுச்சா. அதே நேரம் அந்த கிளை செயலாளர்களாக இவ்வளவு சின்ன பசங்களை கொண்டு வந்து உட்கார வச்சா கட்சி எந்த அளவுக்கு கட்டுக்கோப்பாக நிற்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறியும் கட்சிக்குள்ளே பயங்கரமாக எழுந்திருக்கு. இதுக்கிடையில் சில நாட்களுக்கு முன்னாடி ஸ்டாலின் தன்னோட வீட்டில் நடத்தின அந்த ஹை லெவல் ஆலோசனை கூட்டத்தில் சீனியர்களை எப்படியாச்சும் கூல் பண்ணி சமாதானப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனால் சீனியர்கள் கொஞ்சமும் இறங்கி வரலையா, சமாதானமும் ஆகலையா. இதில் உச்சக்கட்ட ஷாக் என்னென்னா, கட்சியோட கட்டமைப்பு சார்ந்த அந்த சீரமைப்பு தொடர்பான அந்த ரகசிய ஆலோசனையில் ஸ்டாலினோட மாப்பிள்ளை சபரீசனும் ஆஜராகி கலந்துகிட்ட செய்தி வெளியாகி சீனியர்கள் மத்தியில் ஒரு பெரிய புகைச்சலை கிளப்பி விட்டுருக்கு. முன்னாடி ஒரு முழு வருவாய் மாவட்டத்துக்கே ராஜாவா மாவட்ட செயலாளராக கெத்தா வலம் வந்துட்டு இருந்தோம். அப்புறம் நம்ம ரெக்கையை கட் பண்ணி 4-5 தொகுதிகளுக்கு மட்டும் மாவட்ட செயலாளர் ஆக்குனாங்க. இப்போ என்னடானா வெறும் 2 தொகுதிகளுக்கு மட்டும்தான் மாவட்ட செயலாளர்னு நம்ம அதிகார வரம்பு சுருக்கிறத எங்களால் எந்த காலத்திலையும் ஏற்றுக்கவே முடியாதுப்பா அப்படின்னு சீனியர்கள் செம்ம கடுப்போட உச்சத்தில் இருக்காங்களாம். ஆனால் உண்மையாகவே பாவம், இந்த மாவட்ட செயலாளர்கள்லாம் அதிகாரம் சுருங்கிறதையே அவங்களால தாங்கிக்க முடியல. இதில் மாப்பிள்ளை சபரீசனோட அந்த எக்ஸ்ட்ரா அதிகாரத்தை பார்த்தா சும்மா விடுவாங்களா என்ன? ஸோ ஒருவேளை கைவசம் இருக்கிற அந்த பதவிகள் மட்டும் பறிக்கப்பட்டா சீனியர்கள் டக்குன்னு மாற்று அதிரடி முடிவெடுக்கவும் துளிக்கூட தயங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால திமுக சீனியர்களோட இந்த எரிமலை கோபம் அப்படிங்கிறது எப்போ வேணால் வெடித்து சிதறலாம் அப்படிங்கிறது தான் தற்போதைய கள நிலவரமாக இருக்குது. இன்னைக்கு நிறைய கொடுத்த இந்த அப்டேட் படி பார்த்தா துணை குடியரசுத் தலைவரோட வருகையும் அந்த ஸ்பெஷல் விருந்தையும் முதலமைச்சர் விஜய் தவிர்க்கும் இந்த நகர்வு ஆளுநர் மாளிகையோடு ஒரு புதிய மெகா மோதலை உருவாக்குமா? 2 தொகுதி பிளான் மற்றும் மாப்பிள்ளை சபரீசனோட தலையீட்டினால கடுப்பாகி நிற்கிற திமுக சீனியர்களோட இந்த அதிரடி கோபம் அறிவாலயத்தில் ஒரு மிகப்பெரிய பூகம்பத்தை ஏற்படுத்துமா? இந்த 2ல் எதற்கு உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்களோட அந்த கூர்மையான கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தட்டி விடுங்க. அதை விட முக்கியம், நம்ம INTY சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் ஆளில் தட்டி வச்சுங்க. அப்போ தான் அரசியல் பின்னணியில் என்னெல்லாம் ரகசியமாக நடக்குது அப்படிங்கிற ஒரு ஜென்ரல் நாலேஜ் டெவலப் பண்ணிக்க முடியும். அதுக்காக தான் சொல்கிறேன். இந்த வீடியோவை யார் கட்டாயம் பார்க்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோ லிங்க் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்து ஒரு ஃபயரான அப்டேட்டோட உங்களை வந்து மீட் பண்ணுறோம்.